கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா புஸ்தகம் 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம எல்லோரும் பாக்கியவதிகளாக இருக்கிறோம். அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் கர்த்தராலே நிறைவேறும். கர்த்தர் நம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக வாக்குத்தத்தங்களை நமக்காக கர்த்தர் கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் நிறைய பேரை பார்க்கும் பொழுது சொல்கிறது, என் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, நான் வருத்தத்தோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், இதன் மொத்தம் நிறைய நிந்தை அவமானம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்வார்த்தையை ஒன்றும் தரையில் விட பண்ண அவர் மனுஷன் அல்ல. நிச்சயமாய் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஒரு பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் இல்லை. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 21:1 சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு தந்தருளினார். அருமையான ஒரு ஈசாக்கை கொடுத்து அவள் மலரி என்ற பெயரை அந்த இடத்துல கர்த்தர் நீங்க செய்ததை பார்க்கிறோம். அவளுக்கு வயசாயிடுச்சு, பெண்களுக்கு உண்டான வழிபாடு நின்று போயிற்று. ஆனாலும் வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி அநேகருக்கு மத்தியில் அவர்களை சாட்சியாய் நிறுத்தினார். இன்னைக்கு அதே தேவன் உயிரோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அநேகருக்கு மத்தியில் நம்மை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நம்மளுடைய கண்ணீரை எல்லாம், நம்முடைய வியாகுலத்தை எல்லாம் தேவ சமூகத்துல மாத்திரம் நம்ம ஊற்றி காத்திருந்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் யார் முன்பாக நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். அவைகளை நிறைவேற்றி நம்மளை தலைநிமிர செய்வார். அநேக மத்தியில் நம்ம சாட்சியாக நிறுத்துவார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.